கோவைனாலும் கொங்கு பகுதினாலும் இந்த மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 வணக்கம். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறை பேர் தான் பயிற்சி பட்டறை. ஆனால் இங்கே வேற ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மீட் அப்படின்னாலே இது ஓட்டு சம்பந்தப்பட்டதாக தானே இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட் கிடையாது. என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம தேர்தல் அரசியலில் தானே இருக்கும், இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதில் தப்பு இல்லை. ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்மந்தப்பட்டது தானே, இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம் பண்ண போகிறதில்ல. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான், மக்களோட நலனுக்காக தான். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறையில் மக்கள்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஓட்டு வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பேச போகிற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது. அஃப்கோர்ஸ் அது முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடாக இருக்க போகிறோம், மக்களோட மக்களாக எப்படி ஒன்றிணைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான், மெயினாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டறை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்கே வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போகிறதும் கிடையாது. நம்ம கட்சி மேலே மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போகிறதே தேர்தல் களப்பணியில் பூத் லெவல் ஏஜென்ட்ஸான நீங்கள் தான். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம். நம்ம ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அமைக்க போகிறோங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது, உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். நம்மக்கிட்ட என்ன இல்லை, மனசில் நேர்மை இருக்கு, கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு, லட்சியம் இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு, பேசுறதுக்கு உண்மை இருக்கு, செயல்படுறதுக்கு திறமை இருக்கு, அர்ப்பணிப்பு குணம் இருக்கு, களம் ரெடியா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? போய் கலக்குங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.